Hello children, welcome back to my channel. இந்த வீடியோல இப்போ section D CBSE Sample question paper for Mathematics 2023 இதை solve பண்ணலாம். Earlier section A, section B, section C மூணு வீடியோஸ்ல பண்ணியிருக்கேன். நீங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல you can comment, okay? So, இப்போ section D ல 32nd problem பாருங்க. இது எல்லாமே 5 mark questions, ஓகேவா? ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸை வந்து செலக்ட் பண்றச்சே ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். எது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா உங்களால போட முடியும். ஆர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த சாய்ஸ் வந்து எது கான்ஃபிடென்ட்டா இருக்கோ, எது வந்து உங்களுக்கு டைம் கன்சம்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும் ஆல்வேஸ், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ இப்போ பாருங்க 32nd கொஸ்டின் பாருங்க. மேக் அ ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் த ரீஜன் x comma y such that 0 lesser than y lesser than equal to y lesser than equal to x squared, comma 0 lesser than equal to y lesser than equal to x, comma 0 lesser than equal to x lesser than equal to 2 and find the area of the region using integration. இது clearly உங்களுக்கு தெரியும், the application of integrals based பண்ண question. First வந்து நாம கிராஃப் வரைஞ்சுக்கணும். ஏன்னா கிராஃப் கேரிஸ் மார்க்ஸ் உங்களுக்கு, ஓகேவா? கிராஃப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கிறது தான் இதுல ஸ்ட்ராட்டஜி, ஓகே? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃபை ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஆல்ரைட், இப்போ ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 0 lesser than equal to y lesser than equal to x squared. So y is equal to x squared. அப்படினா y is equal to x squared na it is a parabola passing through the origin உங்களுக்கு தெரியும். So parabola வரைஞ்சிடலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து y is equal to x squared. முதல்ல அந்த கிராஃப் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 0 lesser than equal to y lesser than equal to x. அப்படினா x is equal to y is equal to x. அடுத்த ஈக்குவேஷன் வந்து என்னது? y is equal to x. y is equal to x ன்றது வந்து passing through the origin உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So it is now going to be like this. சரியா? It is passing through the origin. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? மூணாவது 0 lesser than equal to x lesser than equal to y. அப்படினா x is equal to 2. Okay? x is equal to 2. x is equal to 2. அந்த கிராஃப் வரைஞ்சோன்னா நமக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 0, ஓகே? இது 0, இது 1, let us take this as 2, ஓகே? ஸோ அப்போ இதுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா it is somewhere here ன்னு வச்சுக்கலாம், ஓகே? சாரி, இது 2, ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் now going to be different, அதனால இது 2 வராது நமக்கு, ஓகே? ஸோ 2 இங்கே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ 0 1 2, ஓகேவா? இந்த லைன் வந்து this line is now going to be equal to x is equal to 2. சரியா? இந்த லைன் வந்து y is equal to x and இந்த parabola வந்து y is equal to x squared. So இப்போ கிராஃபை நம்ம sketch பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 0,0 ஒன்று இருக்கு. இப்போ இது வந்து அடுத்தது வந்து 1,1. ஏன்னா y is equal to xன்றதுனால ஆப்வியஸ்லி இந்த பாயிண்ட் வந்து 1,1. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து இப்போ இது 1 இருக்காது. திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி 1, ஓகே? இதுதான் 1, ஓகே? சரி, இது வந்து 1,0 இந்த பாயிண்ட். ஆல்ரைட், இப்போ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 lesser than equal to y lesser than equal to x squared. ஸோ அப்படின்னா இந்த கிராஃப் வந்து ஆப்வியஸ்லி we can see that it is now going to அதாவது நம்மளோட லிமிட் வந்து 0 to 2 வந்து ஸ்கெட்ச் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அப்படின்னா கிராஃப் பாரபோலாக்கு கீழே இருக்கிற இந்த ரீஜன், ஓகே? இந்த ரீஜன் ஃபுல்லா நமக்கு இப்போ தேவை. ஆல் திஸ் ரீஜன், இந்த ரீஜன் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா 0, இந்த பாயிண்ட் வந்து 1,0 இது, ஓகே? இந்த பாயிண்ட் வந்து 2,0, சரியா? இந்த பாயிண்ட் வந்து 2,0. இந்த பாயிண்ட் வந்து 1,1. ஆல்ரைட், இப்போ நம்ம கிராஃபை ஸ்கெட்ச் பண்ணியாச்சு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட லிமிட் வந்து இப்போ வாட் இஸ் த ரிக்வயர்ட் ஏரியா நவ்? ரிக்வயர்ட் ஏரியா இஸ் த ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் த parabola மைனஸ் ஏரியா அண்டர் த
சாரி ப்ளஸ் ஏன்னா இந்த ஏரியாவும் நமக்கு தேவை இல்லையா, அண்டர் த கர்வ் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அடியில் இருக்கிற, ஸோ திஸ் ஏரியா பிளஸ் திஸ் ஏரியா, அதாவது பாரபோலாக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் பிளஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அடியில் இருக்கக்கூடிய போர்ஷன். ஸோ 0 to 1 and 1 to 2 அப்படின்னு நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் நவ் கோயிங் டு பி, I can now write it as required area is equal to integration of 0 to 1 y, அதாவது பாரபோலான்னு எடுத்துக்கலாம், பாரபோலா dx plus integration of 1 to 2 y line dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்தோட ஈக்குவேஷன் இப்போ எழுதினா நமக்கு என்ன வரும்? That is equal to integration of 0 to 1 பாரபோலாக்கு என்னது x squared dx. ஓகே, plus இதுக்கு லைனுக்கு என்னது integration of 1 to 2, இது 1 children, 1 to 2, let me write this clearly, இது வந்து 1. ஓகே, 1 to 2 y லைனோடது வந்து x dx. ரொம்ப சிம்பிளா இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணிட்டு லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுட்டா ஆன்சர், அதை சிம்பிளை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ண எனக்கு வரும் x cube by 3 between the limits 0 to 1 plus x squared by 2 between the limits 1 to 2. ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். apply the limits now. So 1 by 3 lower limit 0 ஆயிடும். ஓகேவா? plus 2 square 4 by 2 minus 1 by 2. Upper limit minus lower limit இல்லையா, minus 1 by 2. Okay, so that will give you 1 by 3 plus இது வந்து என்ன வரும் 4 by 2 ன்றச்சே 2 this will now get cancelled, 2 minus half which is nothing but 3 by 2 இல்லையா. So 1 by 3 plus 3 by 2, இப்போ that is nothing but 6. இப்போ this is now going to be 2 plus 9 which is equal to 11. So 11 by 6 square units is the required area. ஓகேவா? சிம்பிளா இதை சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு 33. இதுக்கு ஒரு ஆர் கொஸ்டின் இருக்கு. Define the relation R in the set n by n as follows for a comma b c comma d belongs to n by n, ab r c d, if ad is equal to bc, prove that R is an equivalence relation in n by n. Alright, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிலேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியான இதுதான். பிகாஸ் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ப்ரூவ் வெதர் இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா அது என்னவா இருக்கணும்? இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் டிரான்சிட்டிவ். இது மூணும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்க அப்போ நம்ம அதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ நவ் லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let us now take let a comma b be any arbitrary element of n by n. சரியா? where n stands for any natural numbers னு எடுத்துக்கலாம். ஓகே, n set of natural numbers கொடுத்திருக்காங்க இல்லையா. so n by n ல இந்த let a and b be the arbitrary elements னு எடுத்துக்கலாம். ஓகேவா? so அப்ப என்ன சொல்லலாம்? a comma b belongs to n by n. Okay, or AB belongs to natural numbers n. Okay va? இப்போ such that இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? this implies இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணனா a into b is equal to b into a. commutative property இல்லையா? so a comma b related to a comma b or reflexive இல்லையா? so it is reflexive னு சொல்லலாம். that is a comma b is related to a comma b. அப்படினா இது வந்து ஒரு reflexive relation ஆயிடும். so a comma b related to a comma b for all a comma b belongs to n by n. okay va? so this proves that it is reflexive. therefore it is reflexive. it obeys reflexive அப்படின்னு சொல்லலாம். on
n by n. சரியா? அடுத்தது செகண்ட் வந்து நம்ம சிமெட்ரி ப்ரூவ் பண்ணோம். சிமெட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கு என்னவா இருக்கணும்? லெட் அதே மாதிரியே நம்ம இப்போ இன்னொரு இது எடுத்துக்கலாம். a, b and c, d belong to n by n. Okay, belong to n by n such that a, b related to c, d. So a, b are c, d. அப்போ இது படி நமக்கு என்ன வரும்? So this implies that a, b is related to c, d, or ab is equal to, sorry, ad is equal to, sorry, இந்த மாதிரி இல்லையா? a into b is equal to c into d னா அப்ப என்ன வந்துரும்? This is now going to be equal to, ஏன்னா அவங்களே கொடுத்திருக்காங்க such that ad is equal to bc இல்லையா? So ad is equal to bc. ஓகேவா? அப்ப this implies cb is equal to da. commutative property இல்லையா? So இப்ப அதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? Therefore இப்போ c, d is related to a, b அப்படின்னு வந்துருது. அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? a, b related to c, d, or இப்ப அதோட symmetric relation c, d is related to a, b வந்துருதா? Therefore it is symmetric. Okay, therefore it is symmetric. Next let us prove for transitivity. Transitivity prove ஆச்சுனா then it is equivalence relation சொல்லிடலாம். இப்போ நாம இன்னும் ஒரு எடுத்துக்கலாம். That is a, b, c, d and e, f அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, belongs to n by n such that a, b are c, d. Okay, c, d and c, d are is related to e, f. சரியா? a, b is related to c, d and c, d is related to e, f. இப்ப அதுபடி பார்த்தா நமக்கு அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி இது ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வரும்? This will be ad is equal to bc ன்னு வந்துருது. இப்ப செகண்ட் இது இந்த இதுக்கு வந்து என்ன வரும்? So this is for this and இதுக்கு வந்து என்ன வரும்? cf is equal to de அப்படின்னு. ஓகேவா? So அதுபடி பார்த்தா இப்ப நமக்கு என்ன வந்துரும்? That is equal to, therefore this implies இப்போ இது ரெண்டும் வந்து so இது ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணா how do we get? ad is equal to bc and that is equal to, that is or ad, sorry children, இது I don't want to confuse you. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னாக்கா ad cf, okay, ad cf is equal to bc d. சரியா? இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய ரிலேஷன் எப்படி எழுதலாம்? ad cf is equal to bc de அப்படின்னு எழுதலாம். Or this implies இப்போ இது that is nothing but af is equal to be அப்படின்னு வந்துருக்கு. அப்படின்னா ab is related to ef அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா? So இதுல இருந்து now we can infer that a, b is related to c, d and c, d is related to e, f. சரியா? So for all belonging to n by n. So R is transitive அப்படின்னு சொல்லலாம். Okay, R is transitive. Since இப்போ it is reflexive, symmetric and transitive, it is an equivalence relation அப்படின்னு சொல்லலாம். Okay, இந்த எல்லா ஸ்டெப்பும் சொல்லி equivalence relation அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகேவா? So this is a very very simple sum, equivalence relation on n by n. ஓகேவா? So very simple sum, you can easily solve it and give the result. Okay, இதோட or sum பாருங்க. Given a non-empty set x, define the relation R and P of x as follows. For a, b belongs to P of x, a, b belongs to R if A is a subset of B.
prove that R is reflexive, transitive and not symmetric. இப்போ this is a very easy problem. So basically ரெண்டுமே easy problem தான் or இது. ஆனா when என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா you can choose this. ஏன்னா இது ரொம்ப டைம் கன்சம்ஷன் கிடையாது. முதல்ல நிறைய ஸ்டெப் எழுத வேண்டி வரும். இது ரெண்டும் ஈக்குவல் தான். ரெண்டும் வந்து ஈஸி டிஃபிகல்ட்டி ஃபேக்டர் பார்க்கறச்சே ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல். ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம் அது. ஓகே, நான் எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். சி, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, P of X வந்து is A, B belongs to P of X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A and B வந்து belongs to R. ஓகே, ஆல் ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம now you know that for every ஒரு சப்செட்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, A is a subset of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, every set is a subset of itself இல்லையா? அப்படின்றச்சே A is related to A அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா A belongs to P of X இல்லையா? A belongs to P of X. So இதுல என்ன தெரியுது? It is reflexive. ஓகேவா? Because every set is a subset of itself. Okay, so it is reflexive prove பண்ணோம். Next is symmetric prove பண்ணோம். Symmetric பாத்தீங்கன்னா இப்போ let us now take A related to B. Okay, A related to B. அப்படின்னா என்ன அர்த்தம்? A is a subset of B அப்படின்னு அர்த்தம். But B will not be a subset of A. இல்லையா? B will not be a subset of A. A வந்து இப்போ say for example, இப்போ A வந்து let me take it as A, B ன்னு எடுத்துக்கலாம். B is equal to A, B, C அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப A is a subset of B இல்லையா? A is a subset of B. ஆனா B is not a subset of A இல்லையா? B is not a subset of A. This cannot happen இல்லையா? So it is not symmetric. Okay, it is not symmetric. ஓகேவா? அடுத்தது மூணாவது நம்ம transitivity prove பண்ணோம். Transitive அப்படின்றச்சே இப்போ say for example let me take if A related to B, A or B and ஒன்னு எடுத்துக்கலாம் B related to C அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ A related to B னா A is a subset of B ன்னு வந்துரும். B related to C னா B is a subset of C ன்னு வந்துரும். So இதுல இருந்து என்ன தெரியுது? When we combine both, then we can say that A is a subset of C ன்னு சொல்லலாம். A is a subset of B, B is the subset of C. So this infers that A is a subset of C அப்படின்னு வந்துருது இல்லையா? So அப்படின்னா it is transitive. Okay, it is transitive அப்படின்றது ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். So அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி now look into the sum, prove that it is reflexive வந்தாச்சு, transitive வந்தாச்சு and not symmetric. So hence proved அப்படின்னு சொல்லிட்டு இதை கன்க்ளூட் பண்ணி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். Now coming to the 34th question. An insect is crawling along the line R vector equal to 6i plus 2j plus 2k plus lambda into I minus 2j plus 2k, and another insect is crawling along the line R vector is equal to minus 4i minus k plus mu into 3i minus 2j minus 3k. At what points on the lines should they reach so that the distance between them is shortest? Find the shortest distance possible. Okay, இது ஒரு vector algebra based question children. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா basically they are skew lines. Skew lines என்றது என்னது? They will never meet but they will not be parallel also. So they are non-parallel lines. Okay, ஆனா இதுக்கு ஒரு so இது ஒரு unique line segment-ஆ நம்ம எடுத்துக்கலாம். Let us take a unique line segment PQ ன்னு எடுத்துக்கலாம். Okay, PQ, P வந்து ஒரு லைன்லயும் Q வந்து இன்னொரு லைன்லயும் இருக்கு. So say like that. இது இப்படி எடுத்துக்கலாம், இது இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? Pன்றது ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. Okay, P is a point here and Q is now going to be a point here. Okay, இப்போ அவங்க கேக்குறது இப்போ PQ is now going to be the shortest distance between the lines. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள the shortest distance தான் வந்து இப்போ PQ is the shortest distance. ஓகேவா? இப்போ அந்த பாசிபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து PQன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் தி பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் P. அவங்க கொடுத்துருக்கிற இதை முதல்ல எழுதிடலாமா?
r vector is equal to, first line வந்து r vector is equal to 6i plus 2j plus 2k. 6i plus 2j plus 2k, okay, plus lambda into 1 minus 2j plus 2k, okay, plus lambda times I minus 2j plus 2k அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்த லைன் வந்து r vector is equal to, so இப்போ இதோட ஓகே முதல்ல ஒரு லைனா கன்சிடர் பண்ணிக்கலாம். இது L1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த லைன் L1ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பொசிஷன் வெக்டர்ஸ்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் P, அதாவது அந்த பாயிண்ட் P ஓட பொசிஷன் வெக்டர்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 plus lambda into I plus 2 minus 2 lambda into J plus 2 plus 2 lambda into K. சரியா? இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த லைன் என்னது? லைன் 2 னு எடுத்துக்கலாம். அது r vector is equal to minus 4i minus k, okay, minus 4i minus k plus mu into 3i minus 2j minus 2k, okay, 3i minus 2j minus 2k. சரியா? இப்போ இதோட பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் Q, பொசிஷன் வெக்டர் ஆஃப் Q வந்து என்ன வரும்? பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் Q வந்து is going to be, இது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் P, ஓகே, இது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் P. இது வந்து இப்போ நாம இப்போ கண்டுபிடிக்க போறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் Q என்ன வரும்? minus 4 plus 3 lambda, sorry mu, not lambda, mu, okay, 3 mu into I, அப்புறம் j இங்க இல்ல, அதனால minus 2 mu, okay, minus 2 mu j plus minus 1 minus 2 mu into k. So ரெண்டுத்தோட பொசிஷன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். So பொசிஷன் வெக்டர்னா இப்போ PQ வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சலாம். PQ வெக்டர் will be what? OQ minus, so இதை நான் OQ னு எழுதிக்கலாம். ஓகே, I'll write it as, இந்த வெக்டர் வந்து OP னு எழுதிக்கிறேன். ஓகே, this vector is nothing but OP vector is equal to அப்படின்றத எழுதிக்கலாம். சரியா? அண்ட் அதே மாதிரி இது வந்து let us take this as OQ vector is equal to அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ what is PQ? PQ is nothing but OQ minus OP இல்லையா? அப்ப அதுபடி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா minus 4 plus 3 mu, இதுக்கு என்ன வந்திருக்கு? minus 6 plus lambda இல்லையா? so minus 6 minus lambda into I plus அதே மாதிரி minus 2 mu இல்லையா? minus 2 mu, அங்க என்ன இருக்கு? J வெக்டருக்கு என்ன இருக்கு? minus, sorry, 2 minus 2 lambda இல்லையா? so 2 minus 2 mu minus 2 minus 2 lambda into J plus அடுத்தது minus 1 minus 2 mu, அடுத்தது that is now going to be minus 2 plus 2 lambda, okay, 2 plus minus 2 plus 2 lambda into k. okay வா? so இது வந்தாச்சு. இப்போ இந்த லைன் that is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். or இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் that is equal to 0, okay, that is equal to 0. okay, இப்போ இதுதான் வந்து PQ வெக்டர். PQ வெக்டர் அப்படின்றச்சு, சாரி சில்ட்ரன், இது PQ வெக்டர். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம let us simplify that. so therefore PQ vector will be equal to, so PQ vector is equal to minus 4 minus 6 na minus 10, minus 10 plus 3 mu minus lambda into I. சரியா? plus இதுக்கு வந்து என்ன வரும்? minus 2 mu minus 2 lambda into J. அதே மாதிரி plus இதுக்கு வந்து என்ன வரும்? minus 1 minus 2 will give you minus 3. minus 3 minus 2 mu plus 2 lambda into K vector. ஓகேவா? children, I think ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இங்க வந்து actually இது வந்து 2, this should have been 2 minus 2 lambda. Yeah.
So I made a mistake, children. இது வந்து actually 2 minus 2 lambda இருக்கு இல்லையா, இங்க 2 minus, இங்க actually நான் plus போட்டிருக்கணும். I made a mistake here. Okay, children. இங்க yes, 2 minus 2 minus of minus, இங்க வந்து இந்த 2 lambda இருக்கு இல்லையா, இங்க plus வந்திருக்கணும் இல்லையா. I made a mistake. Okay, sorry children, sorry to confuse you. So இங்க 2 plus 2 lambda வரும், அதனால இங்கேயும் வந்து plus 2 lambda வந்துரும். ஓகேவா, J vector இங்க இருக்கு. Yeah, there I made a small mistake. So while doing, be careful with the symbols, children. Okay, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் symbolsல. So இப்போ இந்த PQ vector வந்து பாத்தீங்கன்னா, it is now going to be perpendicular to both the lines. அப்படின்னா perpendicularity condition படி அதோட direct product of the direction cosines வந்து product of the direction ratios வந்து will be 0 இல்லையா. So first வந்து first line எடுத்துக்கலாம். It is now, this is now going to be, இதோட direction ratios இப்ப என்ன வரும், minus 10 3 mu minus lambda இல்லையா. So minus 10 plus 3 mu minus lambda into 1. ஏனா first லைனுக்கு பாத்தீங்கன்னா இங்க 1 தானே இருக்கு இல்லையா. So that is now going to give you into, பாருங்க இதோட direction ratios இப்ப என்ன வரும், 1 minus 2 2 இல்லையா. So அதோட நான் இப்ப இந்த direction ratios மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, so 1 minus 2 2. So வேணா நம்ம வந்து தனியா கூட முதல்ல எழுதிட்டு கூட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா. So இதோட direction ratios வந்து this, minus 2 minus 2 mu plus 2 lambda, minus 3 minus 2 mu plus 2. ஓகேவா. So அந்த இது வந்து இதோட PQ ஓட direction ratios. இப்ப line 1 ஓட direction ratios என்ன வந்தது, we saw that it is nothing but line 1 ஓடது வந்து direction ratios of line 1 is now going to be 1 minus 2 2. So இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா அதோட perpendicularity condition படி இதோட direction ratios இந்த direction ratios மல்டிப்ளை பண்ணா that should be equal to 0. ஓகேவா. So minus 10 plus 3 mu minus lambda into 1. ஓகேவா, plus minus 2 mu plus 2 lambda into minus 2 plus minus 3 minus 2 mu plus 2 into மூணாவது வந்து 2. ஓகே, 2. That should be equal to 0. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷனையும் அதே மாதிரி அடுத்த இதுக்கு அந்த ஈக்குவேஷனையும் ரெண்டாவது லைனை வச்சு அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் அதையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணா we'll get 2 equations. அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா lambda and muக்கு வேல்யூ கிடைச்சிரும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மல்டிப்ளை பண்ணா நமக்கு what do you get now, that is now going to be equal to minus 10 plus 3 mu minus lambda, minus into minus plus 4 plus 4 mu plus 4, sorry minus இல்லையா, minus 4 lambda. ஓகே, minus 4 lambda. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணா minus 6 minus 4 mu plus 4 is equal to 0. இப்போ இதை எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிடலாம். இதை சிம்பிளை பண்ணா என்ன வருது பார்க்கலாம். ஸோ minus 10 plus 4, ஸோ minus 10 minus 6 வந்து minus 16. ஓகே, minus 16 minus 10, so plus 4 வந்து 8 வந்துரும். So the product of the direction ratios is 0 இல்லையா. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன வரும், minus 10 plus 3 mu minus lambda. இப்போ minus 2 into minus 2 will give you plus 4. Okay, plus 4 plus 4 mu minus 2 lambda. 3 2s are 6 இல்லையா. So minus 3 2s, okay, 2 lambda. So this 2 into 2 is, sorry children, so minus 2 into minus 2 is plus 4, minus 2 mu minus 2 mu will give you plus 4 mu, and this is now going to be 2 into 2 is 4 lambda. Sorry children, I made a mistake here. Okay, minus 4 lambda. Okay, minus 4 lambda. அதே மாதிரி அடுத்தது இதை எக்ஸ்பாண்ட் பண்ணா minus 6, okay, minus 6 minus 4 mu minus 4 lambda is equal to 0. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிடலாம். சிம்பிளை பண்ணா minus 10
minus 10 plus 4 minus 6 இருக்கு. minus 10 plus 4 minus 6. So that will give you, so இப்போ minus mu plus 4 mu cancel பண்ணிடலாம். பாக்கி இருக்கிறது plus 3 mu. minus 10 plus 4 minus 6 போட்டா minus 12 வந்துரும். And lambda வந்து minus lambda minus 4 lambda minus 4 lambda is equal to 9 lambda. Now dividing throughout by 3 and simplifying, you get mu minus 3 lambda is equal to 4 வந்துருது. ஓகேவா? இது வந்து ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது what is the direction ratios for the, இதே direction ratios வச்சுக்கலாம். அடுத்தது வந்து for the second line வந்து direction ratios வந்து இப்போ பார்த்தீங்கன்னா it is now going to be equal to where is the line? Yeah, line 2 இல்லையா? line 2 க்கு வந்து 3 minus 2 minus 2. Okay, 3 minus 2 minus 2. Same direction ratios 3 comma minus 2 comma minus 2. இப்போ அந்த ப்ராடக்டோட இப்போ மல்டிப்ளை அதே மாதிரியே minus 10 plus 3 mu minus lambda into 3. சரியா? plus minus 2 mu minus 2 plus 2 lambda into minus 2. அதே மாதிரி plus minus 3 minus 2 mu minus 2 lambda into minus 2 is equal to 0. அதே மாதிரி இதை சிம்பிளை பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? minus 30 plus 9 mu minus 3 lambda. இதை மல்டிப்ளை பண்ணா minus 2 mu minus 2 mu plus 4 mu plus 4 minus 2 lambda plus 6 plus 4 mu plus 4 lambda is equal to 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். So இதை simplify பண்ணா என்ன வருது? minus 20 plus 17 mu minus 3 lambda is equal to 0 or 17 mu minus 3 lambda is equal to 20. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். First equation and second equation ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். First equation என்ன வந்தது நமக்கு? First equation is mu minus 3 lambda is equal to 4. Mu minus 3 lambda is equal to 4. Lambda is equal to 4. So ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? சாரி, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 3 எலிமினேட் ஆகிடும். அப்போ that will give you 16 mu is equal to 60 or mu is equal to 1. So இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். mu is equal to 1னா 1 minus 3 lambda is equal to 4 or minus 3 lambda is equal to, இந்த சைட் போச்சுன்னா 3 ஆகிடும். 4 minus 1 3 or lambda is equal to minus 1. So mu is equal to 1, lambda is equal to minus 1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் தே ஆஸ்கிங் ஆக்சுவலி? ஸோ தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் அவுட் So they are asking you to find out so they are basically asking you to find out the shortest possible distance between them. Okay va? Shortest possible distance between them. அப்போ அது என்ன வரும் பாருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணாக்க நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் இப்போ having known mu is equal to 1 and lambda is equal to minus 1, இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் PQ இருக்கு பாருங்க, அந்த PQல வந்துட்டு நம்ம வந்து அந்த லாம்டாக்கும் மியூக்கும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் எங்க இருக்கு? PQ வெக்டர் இங்க இருக்கு இல்லையா? இந்த லாம்டாக்கும் இந்த மியூக்கும் பதிலாக நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா, ஸோ நவ் வாட் வாஸ் லாம்டா? ஸோ நான் இங்கே போடுறேன் உங்களுக்கு. ஸோ PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு lambda was 1, sorry, minus 1 and mu is equal to 1 இல்லையா? சிம்பிளை பண்ணா எனக்கு என்ன வருதுன்னா, that is now going to give you minus 6i. ஓகே, minus 6i. அதே மாதிரி இரண்டாவதுல இதில் சப்ஸ்டியூட் பண்ணா minus 6j. சரியா? minus 6j. and இதில் சப்ஸ்டியூட் பண்ணா minus 3k அப்படின்னு வருது. ஓகேவா? minus 3k. ஸோ இப்போ PQ வெக்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. PQ வெக்டர் இஸ் நத்திங் பட், so PQ vector is equal to minus 6i minus 6j minus 3k.
So shortest distance is nothing but the magnitude of this. Okay, magnitude of PQ vector, that is equal to root over 6 squared plus 6 squared plus 3 squared. So that is equal to root of 6 squared 36 plus 36 plus 9. That is nothing but 81, which is equal to root of 81 is 9. Okay, root of 81 is 9. So the shortest distance is 9 units. Okay, quite a long sum, children. கொஞ்சம் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, the strategy behind is first இதோட பொசிஷன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதோட பொசிஷன் வெக்டர் OQ, இதை வந்து OQ னு வச்சுக்கலாம், OP னு வச்சுக்கலாம், இது OQ னு வச்சுக்கலாம். அந்த OQ and OP கண்டுபிடிச்சிட்டு PQ வெக்டர், அதை வச்சு நம்ம இப்போ PQ வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். PQ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு லாம்டாக்கும் மியூக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா, they are now going to be perpendicular to both the lines இல்லையா? அந்த perpendicularity condition வச்சு, ஏன்னா perpendicularity ஓட condition வந்து பாத்தீங்கன்னாக்கா the அதாவது product of the direction ratios of two lines is now going to be, two vectors is now going to be 0. அதை பேஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி lambda and mu கண்டுபிடிக்கிறோம். lambda and mu கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம PQல சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா that is now going to be the shortest distance அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். And at points நம்ம கண்டுபிடிச்சோம், at what points they should they reach so that the distance between them is shortest என்றது தான் lambda and mu கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதுதான் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து இதோட ஆர் கொஸ்டின் பாருங்க. The equations of motion of a rocket are x is equal to 2t, y is equal to minus 4t, z is equal to 4t, where the time t is given in seconds and the coordinates of a moving point in kilometers. What is the path of the rocket? At what distances will the rocket be from the starting point O 0,0,0 and from the following line in 10 seconds? R vector is equal to 20i minus 10j plus 40k plus mu into 10i minus 20j plus 10k. இது வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம், கொஞ்சம் யோசிச்சு போடலாம், பட் ஈஸியான சம் தான் இதுவும். லெட்ஸ் சால்வ் தி சம். ஸோ இப்போ இவங்க ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ராக்கெட் வந்து x is equal to 2t, y is equal to minus 4t and z is equal to 14 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம t எலிமினேட் பண்ணிடலாம். t எலிமினேட் பண்ணுறதுனா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துடும்னா, நமக்கு x by 2 is equal to y by minus 4 is equal to z by 4 அப்படின்னு வந்துடும். ஓகே, by eliminating t we'll get it this way. ஓகேவா? So and the coordinates of the moving where time t is given in seconds and the coordinates of the moving point in kilometers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் ஆகிடும். ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து என்ன ஆகிடும், the direction ratios are now going to be 2, minus 4, 4 அப்படின்னு ஆகிடும். ஓகே, இதுதான் இந்த லைன் தான் இந்த ராக்கெட்டோட பாத். ஓகேவா? ஸோ ஓகே, now when t is equal to 10 seconds, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் from the following line in 10 seconds கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ டைம் is equal to 10 seconds எடுத்துக்கலாம். அப்போ ராக்கெட் வந்து அப்போ அதோட இது வந்து என்ன ஆகிடும், 10 seconds அப்படின்றச்சு it is now going to be equal to 20, minus 40, 40. ஓகே, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன ஆகிடும், at 10 seconds it is now going to be 20 minus 40, 40 ஆகிடும். ஸோ therefore அப்போ distance from the origin அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா at 10 seconds it is now going to be root of 20 minus 0 the whole squared plus 40 minus 40 minus 0 இல்லையா, minus 40 minus 0 the whole squared plus 40 minus 0 the whole squared. ஓகேவா? இப்போ that is equal to root of 20 squared எவ்வளவு 400 உங்களுக்கு தெரியும், plus minus 40 the whole squared வந்து 1600 plus இதுவும் 1600 வரும். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வருது, that is equal to 36,000 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 16 வந்துடும். ஸோ 60 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, required distance from the origin at 10 seconds வந்து it is now going to be 60 kilometers. So distance of the point வந்து இப்போ வந்து என்னது 20, minus 40, 40 from the given line, அவங்க கொடுத்துருக்கிற லைன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அது எப்படி, that is now going to be equal to A2
vector minus a1 vector cross b vector by modulus of b vector. Okay va? So that is nothing but இப்போ இதுக்கு அப்படியே a2 minus a1 நம்ம substitute பண்ணிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 10 20 and 10 இல்லையா? 10 minus 20 10 இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாக்க ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கொடுத்திருக்கிற இதுலேருந்து நமக்கு we are now getting this. Okay, fine. Yeah, it is now going to be a2 minus a1 is nothing but so a1 oda points வந்து 20 minus 10 40. Okay, so a1 வந்து is nothing but a1 is point a1 வந்து 20 minus 10 40. Okay, 20 minus 10 40. So a2 ஓடது வந்து இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 20 minus 40 40. Okay, 20 minus 40 40. இப்போ a2 minus a1 வந்து 20 minus 20 0 ஆயிடும். So minus 40 plus 10 நாக்க 30 ஆயிடும். 30 and 40 minus 40 0. Okay, so minus 30j. Okay, minus 30j அது ஒண்ணுதான் இருக்கும். Okay, பாக்கி எல்லாம் கேன்சல் ஆயிடும். Cross b vector வந்து என்னது? What is b vector? b vector is nothing but 10i minus 20j plus 10k. Okay, 10i minus 20j plus 10k by magnitude of root of 10 squared plus 20 squared plus 10 squared. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? கிராஸ் ப்ராடக்ட்ன்றது இப்போ நம்ம இது வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். டிட்டர்மினன்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ i j k i j k. ஸோ இதுக்கு வந்து 30j மாத்திரம் தான் இருக்கு, பாக்கி ரெண்டு 0 இல்லையா? ஸோ மைனஸ் 30 போட்டுடலாம் 0. இதுக்கு என்ன வந்திருக்கு? 10 minus 20 10 10 minus 20 10. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா what do you get? இப்போ இது மல்டிப்ளை பண்ணாக்க ஃபர்ஸ்ட் இது வந்து I into minus 300 minus 0 சரியா? plus j க்கு 0 k க்கு 0 k plus j into plus j க்கு 0 and sorry plus இல்ல minus j into 0 plus k vector into plus k vector into 0 minus of minus வந்து plus 300. Okay, plus 300. So that is nothing but so minus 300i plus 300k அப்படின்னு. ஓகேவா? இப்போ that is going to be the magnitude of this இல்லையா? magnitude of இந்த வேல்யூ வந்து என்ன வரும்? that is nothing but root over 300 squared plus 300 squared which is nothing but 300 root 3 எழுதிடலாம். ஓகேவா? and கீழே denominator நமக்கு என்ன வந்தது? that was 10 squared plus 10 squared 100 100 so this is now going to give you 100 plus 100 200 200 plus 400 வந்து 600 ஆயிடும். ஓகேவா? that is equal to root over 600 root 600. ஓகேவா? or that is now going to give you இதை நான் எப்படி எழுதலாம்? 300 root 2 divided by இதை 100 into 6 எழுதலாம் இல்லையா? அப்ப 10 root 6 okay, 10 root 6 or I can write this as இந்த 10 வந்து 30 times படும் இல்லையா? so 30 into root 6 by root 6 பண்ணி இது பண்ணிட்டா that will give you 30 root 12 by 6 வரும். 6 5s are 30. இப்போ 12 root 12 எப்படி எழுதலாம்? root 12 can be written as 2 root 3 ன்னு எழுதலாம். so 2 into 5 so 5 into 2 root 3 or which is equal to 10 root 3 kilometers is the required answer. okay, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆன்சர், ஆனா யோசிச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து finally 35th problem. if a is equal to 2 minus 3 5 and 3 2 minus 4 1 1 minus 2 find a inverse.
and solve and find out 2x minus 3y. So okay, இதை வந்து first நம்ம determinant formula எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெக்டர் வந்து A is equal to, சாரி வெக்டர் இல்ல, மேட்ரிக்ஸ் 2 2 minus 3 5 2 minus 3 5 3 2 minus 4 3 2 minus 4 and 1 1 minus 2 1 1 minus 2. Alright. இப்போ இதோட determinant value கண்டுபிடிச்சலாம். இதோட determinant value is now going to give you 2 into minus 4 plus 4. Okay. 2 2s are 4 minus 4. 4 into minus 1 is plus. Okay. Minus of minus 4 is plus 4. Minus of minus 3 plus 3 into minus 6 plus 4 plus 5 into 3 minus 2. So that will give you, the first is 0 idom. Minus 2 na minus 2 times 3 naka minus 6 and 1 naka plus 5, which is equal to minus 1. So determinant value exists என்றதுனால it is the non-singular matrix. Okay. அடுத்தது, so inverse exists. So A inverse is nothing but adjoint of A by determinant of A. இப்போ நாம adjoint of A கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? adjoint of A. So இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் வந்து செப்பரேட்டா எழுதல. So 2 minus 3 5, இது அப்படியே இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதினோம்னா how can you write? So இத வந்து the equation can be written as 2 minus 3 5 3 2 minus 4 1 1 minus 2 into x y z is equal to 11 minus 5 minus 3. 11 minus 5 minus 3. ஓகேவா? அதோட A தான் இப்போ நாம இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ இதோட adjoint கண்டுபிடிக்கலாம். Adjoint of the matrix A. Adjoint of matrix A வந்து cofactor மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். So A வந்து what is A? இங்க எழுதிக்கலாம் தனியா. A is 2 given A is equal to 2 minus 3 5. Okay, 2 minus 3 5 3 2 minus 4 3 2 minus 4 and 1 1 minus 2. Okay va? Minus 4 children. இப்போ இதோட adjoint கண்டுபிடிக்கலாம். இப்போ adjoint வந்து we need to find out the cofactor. So அதுக்கு நான் இங்க plus minus plus minus plus minus plus minus plus. So cofactor of முதல்ல எழுதிக்கலாம். Cofactor of 2 is nothing but minus 1. So plus that is equal to in the 2 is 2 minus 4 1 minus 2. சரியா? So that is equal to 2 2s are 4 naka minus 4 minus in the 0. Okay va? So first இதுக்கு 0. Second cofactor of, this is cofactor of 2. சரியா? Cofactor. அடுத்தது cofactor of minus 3 is 3 minus 4 1 minus 2. Okay va? 3 minus 4 1 minus 2. That is nothing but, இப்போ அதுக்கு ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா? So minus of அப்படி போட்டுடலாம். So minus of minus 6 plus 4. Minus 6 plus 4 எவ்வளவு? Minus 2. So minus 2 which is equal to plus 2. அடுத்தது cofactor of 5 is, இப்போ plus symbol இருக்கு. Cofactor of 5 என்றச்சு என்ன வரும்? 3 2 1 1. ஓகேவா? 3 2 1 1 which is equal to 3 minus 2 which is equal to 3 minus 2 is 1. So first 3 இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது cofactor of 5
அடுத்தது 5 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா 3 கோஃபேக்டர் ஆஃப் 3 இஸ் 3க்கு வந்து அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டாக்க -3 5 1 -2 ஓகே -3 5 1 -2 -3 5 1 -2 இப்போ இதுக்கு சிம்பிள் வந்து நெகட்டிவ் இல்லையா ஸோ நெகட்டிவ் போட்டுடலாம் ஸோ 3 to 6 6 minus 5 is 1 so that is going to give you minus 1 which is equal to minus 1 அடுத்தது cofactor of 2 is இதுக்கு plus symbol so plus 2ன்றச்சே அந்த ரோ அந்த காலம் விட்டுருங்க அப்ப என்ன வரும் 2 5 1 minus 2 2 5 1 minus 2 which is equal to minus 4 minus 5 which is equal to minus 9 okay va அடுத்தது cofactor of அடுத்தது 2 கண்டுபிடிச்சிட்டோம் minus 4 is இப்போ இதுக்கு நெகட்டிவ் சிம்பிள் so அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டாக்க 2 minus 3 1 1 okay va 2 minus 3 1 1 2 minus 3 1 1 இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா 2 plus 3 which is equal to 5 வெளியில ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதுனால minus 5 சரியா ஆல்ரைட் இப்போ செகண்ட் ரோக்கு முடிச்சிட்டோம் தேர்ட் ரோக்கு cofactor of 1 is இப்போ இதுக்கு again நெகட்டிவ் சிம்பிள் so என்ன வரும் அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டாக்க -3 5 2 -4 okay -3 5 -3 5 2 -4 so that will give you 4 3s are 12 5 2s are 10 minus 10 12 minus 10 is 2 ஆனா வெளியில ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதுனால that is not going to give you 2 so cofactor for the second row க்கு கண்டுபிடிச்சாச்சு -1 -9 -5 இப்போ cofactor for the third row க்கு கண்டுபிடிக்கிறச்சே cofactor of 1 is -3 5 2 -4 so இதுக்கு plus so -3 -4 is going to give you 12 12 minus 10 is 2 okay அடுத்தது cofactor of 1 வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டாக்க will get it as இதுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு so minus 2 5 3 minus 4 2 5 3 minus 4 so that is now going to have a negative symbol outside okay so negative symbol so that will give you minus 8 minus 15 which is equal to minus 20 okay sorry அடுத்தது sorry minus of minus 23 plus 23 ஆயிடும் okay வா அடுத்தது finally cofactor of last element that is minus 2 is இப்போ இதுக்கு plus இல்லையா so என்ன இருக்கு 2 minus 3 3 2 2 minus 3 3 2 2 minus 3 3 2 இப்போ இதை expand பண்ணா 4 plus 9 which is equal to 13 alright இப்போ மூணு எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் cofactor எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அப்படியே அத adjoint நான் எழுதுறச்சேயே I'll write it in the order okay so adjoint of A is nothing but இப்போவே நான் வந்து அத transpose பண்ணி எழுதிறேன் transpose பண்ணி எழுதுறச்சே I'll get it as 0 2 1 okay 0 2 1 அடுத்தது செகண்ட் எலிமெண்ட்க்கு வந்து என்ன வருது that is now going to be minus 1 minus 9 minus 5 minus 1 minus 9 minus 5 minus 1 minus 9 minus 5 and third column ku vandu we are now getting it as 2 23 30 2 23 30 2 23 30 so A inverse vandu ipo enadhu A inverse is now going to be equal to 1 by determinant 1 by determinant na minus 1 by minus 1 vandhudu illaya that into 0 minus 1 2 2 minus 9 23 1 minus 5 30 so இந்த minus symbol உள்ள எடுத்துட்டு வந்துறேன் ஓகேவா அப்போ I'll get this to be 0 1 minus 2
minus 2, 9, minus 23, minus 1, 5, minus 30. ஓகேவா? இதுதான் வந்து A inverse. இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி படி நமக்கு தெரியும் x is equal to A inverse of B. அப்படின்னா x, y and z is equal to A inverse என்ன வந்தது? A inverse is 0, 1, minus 2, 0, 1, minus 2, 2, minus 2, 9, minus 23, minus 2, 9, minus 23, and the last row is minus 1, 5, minus 30. Minus 1, 5, minus 13. That into B is nothing but B வந்து, what is B? 11, minus 5, minus 3. 11, minus 5, minus 3. இப்போ இதை multiply பண்ணிடுங்க. Multiply பண்ணிட்டா what do you get? X is equal to X, Y and Z is equal to 0, minus 5, 0, minus 5, plus 6. Okay va? அடுத்தது 11 2s are 22. So minus 22, 9 5s are 45. Minus 45 plus 69. Plus 69. Okay? Yeah. அடுத்தது finally minus 11, minus 25, plus 39. இது simplify பண்ணா என்ன வருது? 1, 2 and 3. So இதில் இந்த நமக்கு என்ன தெரியுது? X ஓட value is 1, Y ஓட value 2 and Z is equal to 3. So by the method of cofactor matrix methodல நாம values for X, Y and Z கண்டுபிடிச்சிட்டோம். With this we conclude with the section D in this video. அடுத்த வீடியோல I'll do section E, that is the case study type of question. So go through all these questions children. இந்த questions and answers எல்லாம் நல்லா தரோவா பார்த்துக்கங்க. இதுல எந்த டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Subscribe my video and further நான் இன்னும் பிசிக்ஸ்லயும் மேக்ஸ்லயும் இன்னும் நிறைய பேப்பர்ஸ் சால்வ் பண்ணி வீடியோஸ் பண்ண போறேன். So subscribe it and share it with your friends also so that எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay? Thank you children.